சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கடந்து போன மார்ச் மாதம் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு யோகங்களை கொடுக்கல அப்படின்னாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாம கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெரும்பாலான சிம்மராசிக்காரங்களுக்கு கடந்த மார்ச் மாசத்துல பண வரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாவே இருந்திருக்கும். பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்திருக்காது. தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபங்கள் இல்லை அப்படின்னாலும் நஷ்டத்தை கொடுக்காத ஒரு மாதமாவே கடந்த மார்ச் மாதம் கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த மார்ச் மாசத்துல இவங்க ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவுகளுக்கு குடும்பத்துக்கிட்ட இருந்து ஓரளவுக்கு ஆதரவு கிடைச்சிருக்கும், மதிப்பும் மரியாதையும் கிடைச்சிருக்கும். பெரிய அளவுல குடும்பத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாசத்துல இருந்திருக்காது. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கடந்த மார்ச் மாசத்துல ஓரளவுக்கு சந்தோஷமாவும் மன நிம்மதியோடும் வேலைகளை பார்த்திருப்பாங்க. பெரிய அளவுக்கு வேலை பார்க்குற இடத்துல நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்திருக்காது. அதே நேரம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எதுவுமே கடந்த மார்ச் மாசத்துல கிடைச்சிருக்காது. இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த மார்ச் மாதம் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க நிதானமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. ஓரளவுக்கு மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. எதிர்காலத்துல நம்ம என்னெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறதுலயும் ஒரு தெளிவான பார்வை அப்படிங்கிறது இவங்களுக்கு கடந்த மார்ச் மாசத்துல கிடைச்சிருக்கும். ஆனா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சிம்மராசிக்காரங்க கடந்த மார்ச் மாசத்துல பாதிப்புகளை மட்டும்தான் சந்திச்சிருக்காங்க, மருத்துவ செலவுகளை சந்திச்சிருக்காங்க. ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு மருத்துவமனையில தங்கி சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. போதாக்குறைக்கு இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாசத்துல கட்டாயமா ஏற்பட்டிருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த மார்ச் மாசத்துல ஒரு 70% சிம்மராசிக்காரங்க ஓரளவுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. மிச்சம் இருக்கிற ஒரு 30% சிம்மராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கடந்த மார்ச் மாதம் ஒரு சில கஷ்டங்களையும் தொடர்ச்சியான நெருக்கடிகளையும் கொடுத்திருக்கு. இப்படி ஒரு சூழல்ல இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகள் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட முதல் 15 நாட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு சில வீழ்ச்சிகள் அப்படிங்கறத சந்திப்பீங்க. தவறான முடிவுகளை எடுத்து ஒரு சில நஷ்டங்களை நீங்க சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதனால இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்களும் சிம்மராசிக்காரங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா செய்யுங்க. புதுசா ஏதாவது முயற்சிகள்ல இறங்குறீங்க அப்படின்னாலும் சரி, ஏதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது, ஒரு சில அதிர்ஷ்டங்களை கொண்டு வரக்கூடிய காலமா இருக்க போகுது. அதை விட முக்கியமா நீங்க எந்த முடிவுகளை எடுத்தாலும் சரி உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாசத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில ராகு பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்றார். ஒரு ராசியோட அதிபதி அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்துட்டார் அப்படின்னாலே அந்த ராசிக்காரங்க செய்யக்கூடிய எந்த காரியத்திலையும் வெற்றிகளே கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்க 100% கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி உங்களுக்கான கிரெடிட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. நீங்க எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் சரி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல பெரிய அளவுல பின்னடைவுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்க ஏதாவது ஒரு காரியத்துல இறங்குறீங்க அப்படின்னாலும் சரி, எடுத்தோம் முடிச்சோம் அப்படின்னு அந்த காரியத்தை உங்களால முடிக்கவே முடியாது. ரொம்ப பெரிய அளவுல இழுபறி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதுலயும் முக்கியமா உங்க ராசியோட அதிபதி ராகு பகவானோட இணைஞ்சி அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய மனக்குழப்பம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். அதாவது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி டக்குன்னு ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு உங்களால எடுக்க முடியாது. நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த குழப்பத்தை எல்லாம் சமாளிச்சு ஒரு முடிவை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த முடிவுகள் மூலமா ஒரு சில பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்கள் இருக்கும். அதனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிம்மராசிக்காரங்க இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குறது, சுபகாரியங்களை நடத்துறது, இந்த மாதிரியான எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் ஒத்தி வச்சிருங்க. அதே போல ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு அப்படிங்கும் போது உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும். ஏற்கனவே நீங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த பாதிப்புகள் 2 மடங்கு அதிகரிக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு.
அதனால சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதத்தோட முதல் 15 நாட்களும் உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. ஏற்கனவே நோய் நொடிகளோட போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதத்தோட முதல் 15 நாட்களும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கோங்க. அதே நேரம் இந்த மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறமா உங்க ராசியோட அதிபதியான சூரிய பகவான் யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசிக்கு பயிற்சியாகி குரு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். சூரிய பகவானோட இந்த பயிற்சி உண்மையிலேயே சிம்மராசிக்காரங்களுக்கு பயங்கர யோகங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராசிநாதன் யோகஸ்தானத்துக்கு வர்றாரு அப்படிங்கும் போதே யோகங்கள் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். போதா குறைக்கு குரு பகவானோட சூரிய பகவான் இணையும் போது இரட்டிப்பு யோகத்தை ஜாதகருக்கு கொடுக்கும். அதாவது கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா சூரிய பகவானும் குரு பகவானும் ஒன்னா இணைஞ்சு உங்களோட யோகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ண போறாங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது குருவும் சூரியனும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கறதால இந்த 2 கிரகங்கள் இணையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான யோகங்களை கொண்டு வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள்லயுமே உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா புதிய தொழில் தொடங்குறது, இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறது, புதுசா வேலைகளுக்கு முயற்சி செய்யறது, ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது, அரசு வேலைகளுக்காக முயற்சி செய்யறது, வெளிநாட்டு வேலைகளுக்காக முயற்சி செய்யறது, சுபகாரியம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறது, நிலங்கள் வாங்குறது, வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி இந்த மாதத்தோட பிற்பகுதியில நீங்க தொடங்கும் போது ரொம்பவே அற்புதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் மாதத்தோட தொடக்கத்துல ஒரு சில சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் அப்படிங்கிறது இருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதியில இந்த மாதிரியான மனக்கசப்புகள் எல்லாம் முழுமையா விலகி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல திருமண தடைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கும் ஒரு சில யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாவே இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது இருக்க போகுது. அதே நேரம் இந்த ஏப்ரல் மாதம் முழுக்கவே செவ்வாய் பகவான் சனி பகவானோட இணைஞ்சி கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சஞ்சாரம் பண்ற காரணத்தால சொந்த பந்தங்கள் மூலமா சிம்மராசிக்காரங்க ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கறத இந்த ஏப்ரல் மாசத்துல சந்திக்க போறீங்க. அதுலயும் முக்கியமா உங்களோட நெருங்கிய சொந்தங்கள் இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்த போறாங்க, ஒரு சில நெருக்கடிகளையும் ஏற்படுத்த போறாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா யோகஸ்தானத்துல இருக்கிற சூரிய பகவான் நீங்க முன்னேறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ அந்த வழிகளை எல்லாம் ஓபன் பண்ணி உங்களை முன்னேற்றக்கூடிய வேலைகளை ரொம்ப கச்சிதமா செய்வார். அதே நேரம் உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலையும் பிரச்சனைகளை கொடுப்பாங்க, இடைஞ்சல்களை ஏற்படுத்துவாங்க. உங்களை வீழ்த்துறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாத்தையுமே இந்த ஏப்ரல் மாசத்துல கட்டாயமா செய்வாங்க. அதுலயும் முக்கியமா ஒரு சில ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாய் வழி சொந்தங்கள் இடைஞ்சல்களை கொடுக்கறாங்க அப்படின்னா தந்தை வழி சொந்தங்கள் ஆதரவா இருப்பாங்க. தந்தை வழி சொந்தங்களும் நெருக்கடிகளை கொடுக்கறாங்க அப்படின்னா மனைவி வழி சொந்தங்கள் ஆதரவா இருப்பாங்க. எல்லா சொந்தமும் எதிரியா தான் இருக்காங்க அப்படின்னா நண்பர்கள் மூலமா ஒரு சில ஆதரவு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாசத்துல செவ்வாயும் சனியும் கலத்திர ஸ்தானத்துல இணைகிற காரணத்தால மனைவி வழி சொந்தங்கள் மூலமா பிரச்சனைகள் வரலாம், தாய் வழி சொந்தங்கள் மூலமா பிரச்சனைகள் ஏற்படலாம், அப்படி இல்லைன்னா தந்தை வழி சொந்தங்கள் மூலமா கூட ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படலாம். இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா பெரும்பாலான சிம்மராசிக்காரங்களோட நெருக்கடியான காலங்கள்ல எல்லாம் நண்பர்கள் தான் அவங்களுக்கு ஆதரவா இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் கூட இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களோட எதிரிகளா மாற போறாங்க அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இதனால சொந்த பந்தமா இருந்தாலும் சரி அல்லது நண்பர்களாகவே இருந்தாலும் சரி இந்த ஏப்ரல் மாசத்துல அவங்க கூட ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, ரொம்ப நெருக்கமா இருக்காதீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்களும் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுக்க போகுது. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது, மன நிம்மதி அப்படிங்கிறதும் கிடைக்க போகுது. நன்றி, வணக்கம்.